அல்லேலூயா. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30. படிங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க யாருக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். ரொம்ப இதை கவனமா நீங்க கவனிக்கணும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறோம் என்று எழுதுகிறார் பவுல். இதை விசுவாசிக்கணும். இதை என்ன பண்ணணும்? இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. போன தடவை பாவம் ஒரு மனிதனை எப்படி உருக்குலைக்கிறது, எப்படி சிதைக்கிறது, எப்படி அழிக்கிறது என்பதை குறித்து எடுத்தேன். அல்லேலூயா. அப்போ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறேன். அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தெல்லாம் கொண்டு போய் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? தூர தேசத்துல துன்மார்க்கமாய் அழித்து போட்டுட்டான். அழித்து போட்டதுக்கு அப்புறம் அங்க கொடிய பஞ்சம் உண்டாகுது. அவனுக்கு கையில செலவு பண்ண பணம் இல்லை. பன்றி மேய்க்க போறான். பன்றி மேய்க்கிற பன்றி தவிட கூட அவனுக்கு யாரும் கொடுக்கல. பன்றி தின்கிற தவிட கூட கொடுக்கல. அங்க போய் அவனுக்கு புத்தி தெளியுது. புத்தி தெளியும் பொழுது என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு உண்டு என்று அவன் தெரியுது அவனுக்கு. திரும்பி வரும்போது என்ன சொல்றான்? உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும். பாவம் ஒரு மனிதனை எப்படி உருக்குலைக்கிறதுன்னு பாருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தகப்பன், இளையகுமாரன். யாருக்காவது அம்மாவுடைய முகமும் அப்பாவுடைய முகமும் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். முகம் அப்படிதான் இருக்குது இல்லையா? முகம் இருக்குது, உருவம் இருக்குது. ஆனா அந்த அதிகாரம் போயிடுச்சு அவனுக்கு. என்ன போயிடுச்சு அவனுக்கு? பாவம் என்ன பண்ணிடுச்சு? அந்த அதிகாரத்தை கெடுத்து போட்டு உம்முடைய கூலிக்காரில் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும் என்று யார்கிட்ட போய் வந்து சொல்றான்? தகப்பனிடத்துல வந்து சொல்லுகிறான். அப்போ பாவம் ஒரு மனிதனை எப்படி எங்க உருக்குலைக்குது? சரீரத்திலேயா? ஆத்துமாவில உருக்குலைக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பாவம். இப்படி ஆத்துமாவில உருக்குலைத்து நம்ம தேவனிடத்துல சேர முடியாதபடி, தேவனும் நான் யாரு தேவன் யாரு என்பதை அறிய முடியாதபடி செய்து விடுகிறது. பாவம் என்ன பண்ணுது? நான் தேவனுக்கு சொந்தமானவன், பிதாவுக்கு சொந்தமானவன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு சொந்தமானவன் என்பது என்ன பண்ணுது? அழித்து விடுகிறது. அல்லேலூயா. உருக்குலைத்து விடுகிறது. அப்படி உருக்குலைக்கிறதுனால அதிகாரமா போய் ஒரு குற்ற உணர்வு இல்லை, குற்ற உணர்வோட போறோம். குற்ற உணர்வு இல்லாம நான் என்னுடைய தகப்பன்கிட்ட பேசுறேன், என்னை உண்டாக்கினவர்கிட்ட பேசுறேன், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை உண்டாக்கினார் என்கிற அந்த உணர்வு எல்லாத்தையும் என்ன பண்ணுது? கெடுத்து போடுகிறது. அதனால நாம பெற்றுக்கொள்ள முடியல அவர்கிட்ட. அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள முடியல. அதாவது உலகம் வந்து வேற வகையில பெற்றுக்கொள்ளுது. நாம அவருடைய பிள்ளைகளா இருந்து அது ஒரு நீதியான வழியில பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தார் வந்து மற்றவனை அழித்து கெடுத்து பிடுங்கி பறிச்சு அபகரிச்சு எப்படியோ அவங்க என்ன பண்றாங்க? தேடிக்கிறாங்க. நமக்கு அது கிடையாது. நம்ம தேவனிடத்திலிருந்து நீதியாய் நியாயமாய்
தேவனுக்கு பிரியமான வகையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் நாம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிதான் நாம ஒரு தைரியமா, நான் நீ உம்முடைய சிருஷ்டி, நான் யாரு? நீர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி, எனக்கு எல்லாம் வேணும், என்னென்ன வேணுமோ எனக்கு அது வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ எது அழிக்குது? பாவம் மனிதனை உருக்குலைக்கிறது, அழிக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், கேட்டுட்டு அதிலிருந்து விலகி, உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து விலகி தேவனுடைய வார்த்தையை நாம கேட்டு இப்ப தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் எதனால வரும் பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்த அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த அறிவினால நமக்கு வரும். அல்லேலூயா. அவரை குறித்த அறிவினால நமக்கு வரும். அது போல ஒரு பெண், தேவனை அறியாமல் இருந்த ஒரு பெண் இப்ப தேவனை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். அவளுக்கு கேள்விப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படி கேள்விப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவளுக்கு ஒரு மாபெரும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறான். ரூத்து, அந்த பெண் பேரு ரூத்து, தேவனை குறித்து கேள்விப்படுகிறா. எப்படி கேள்விப்படுகிறா? நகோமியும் அவனுடைய கணவன் எலிமெலக்கும் அவர்களுடைய 2 பிள்ளைகளும் எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் உண்டாகுதுன்னு சொல்லி பஞ்சத்தினால அவங்க பயந்து மோவாப் என்கிற தேசத்துக்கு வர்றாங்க. மோவாப் என்கிற தேசத்துக்கு வரும் பொழுது அங்கு தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் 2 பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த 2 பெண்கள் கிட்ட பெண்கள் சொந்த வீட்டு கதையை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியுமா, எங்க குடும்பத்தினுடைய காரியங்கள் தெரியுமா, இதெல்லாம் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? பெண்கள் நல்லாவே பேசுவாங்க. எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு, எங்க அப்பா இப்படி வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி சொந்த வீட்டு தாய் வீட்டு பெருமை பேசுவாங்க. அது போல இந்த நகோமி தன்னுடைய மருமகளிடம் தன்னுடைய தேவனை குறித்து, தான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து, ஏன்னா ரூத்துக்கு தெரியாது, ஓர்பாள் அவளுக்கு தெரியாது, அவர்களை குறித்து நகோமி பேசி இருக்கலாம். ஏன்னா அவ இந்த பஞ்சம் பிழைக்க அந்த தேசத்துல இருக்கிற அந்த தேசத்தினுடைய தெய்வங்கள் அருவருக்கத்தக்க தெய்வங்களா இருக்குது. அல்லேலூயா. அது அருவருக்கத்தக்க தெய்வங்களா இருக்குது, கொஞ்சம் கொடூரமான காரியங்கள் உள்ள தெய்வமா இருக்குது. அது தெய்வங்கள் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? நீங்க நிறைய காரியங்களை செய்யணும். அந்த கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை பார்க்கும் பொழுது நகோமிக்கு தன்னுடைய தேவனுடைய மேன்மையும் மகத்துவமும் மாட்சிமையும் சொல்லாம இருக்க முடியல. தன்னுடைய மருமகளுக்கு சொல்றா, எங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் எங்களை தேடி வந்தார், எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார், செங்கடலை பிளந்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை நதி போல புறப்பட செய்தார், வானம் மன்னாவினால் எங்கள் மூதாதையர்களை, எங்களுடைய முற்பிதாக்களை போஷித்தார், அவர் அற்புதமாக வழி நடத்தினார், மேக ஸ்தம்பத்தில் வழி நடத்தினார், அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடத்தினார், வானம் மன்னாவினால போஷித்தார், எங்களை ஒருவரை எதிர்க்க முடியல, முன்னும் பின்னும் நெருக்கி எங்களை வேலையடைத்து பாதுகாத்து எங்களை அற்புத விதமாய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க கடவுள் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை அவர் சொல்றா. சொல்லும் பொழுது பையா சொன்னது போல நீங்க கேட்காதீங்க, கவனிங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அது 2 மருமகள்ல ஒரு மகன் என்ன பண்றா, அத கவனிக்கிறா. அல்லேலூயா. கவனிக்கும் பொழுது வித்தியாசம் தெரியுது. நம்முடைய தேசத்தினுடைய கடவுள் இப்படி கொடூரமா இருக்குது, அருவருக்கத்தக்க நிலைமையில இருக்குது, நம்மளை செய்யின்னு சொல்லுது, நமக்கு எது செஞ்ச மாதிரி தெரியலையே. ஆனா இந்த தேவன், இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு, எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அற்புதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார்ன்றதெல்லாம் கேட்கிறா. அல்லேலூயா. கேட்கும் பொழுது அவளுக்கு ஒரு விசுவாசம் வருது. இந்த கடவுளை குறித்து ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வருது. அப்படி விசுவாசம் வரும் பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு 3 மரணம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ஒளி வருகிறது. என்ன வருகிறது?
ஒரு ஒளி வருகிறது அவளுடைய வாழ்க்கையிலே, ரூத்துனுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வருகிறது. அந்த ஒளி வருகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவளுக்கு போதும் கொஞ்சம் ஹல்லேலூயா போதும். அப்படிப்பட்ட ஒரு ஒளி வருகிற ஒரு சூழ்நிலையிலே அவளுடைய வாழ்க்கையிலே மறுபடி ஒரு இருள் வருகிறது. ஹல்லேலூயா, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ரூத்தினுடைய மாமனார் இறந்து போயிடுறாரு, ரூத்தினுடைய கணவர் இறந்து போயிடுறாரு, 3 ஆண்கள் இறந்து போய் விடுகிறார்கள் அந்த குடும்பத்தில். இப்போ 3 விதவைகள் அந்த குடும்பத்தில் உண்டாயிடுறாங்க. ஹல்லேலூயா, நகோமியுடைய கணவன் இறந்துடுறான், ரூத்தினுடைய கணவன் இறந்து போயிடுறான், ஓர்பாலுடைய கணவன் இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு ஒளி வருகிறது. ஒரு ஒளி வருந்து ஒரு விடுதலை வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு இருள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்? எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு பெரிய மரத்தை பார்த்தீங்கன்னா கிளைகள் ஏராளமா என்ன பண்ணுது? பின்னி பிணைந்திருக்கிறது இல்லையா? பெரிய மரத்தை பார்த்தீங்கன்னா கிளைகள்லாம் நேராவா இருக்குது? நேரா இல்லை, பின்னி பிணைந்திருக்கிறது. புரியுது அவங்களுக்கு? சிக்கலா இருக்குது. அது போல நம்முடைய இருள் போன்ற ஒரு சூழ்நிலையில நம்முடைய யோசனைகள் பெருகி இருக்கிறது, பின்னி பிணைந்திருக்கிறது. என்ன நடக்கும்னு தெரியல, ஏது நடக்கும்னு தெரியல. ஒரு அச்சம், ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது ஒரு அச்சம் உண்டாகிறது, எதிர்காலத்தை குறித்த அச்சம் உண்டாகுது. இல்லை ஒரு சுகவீனம் பலவீனம் தாக்கும் பொழுது அச்சம் உண்டாகிறது, ஒரு பற்றாக்குறை ஒரு நஷ்டம் வரும் பொழுது அச்சம் உண்டாகிறது, பல காரியங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காத பொழுது ஒரு அச்சம் உண்டாகுது. அப்படி அச்சம் உண்டாகும் போது நம்முடைய யோசனைகள் ஒரு இருள் போல என்ன பண்ணுது? அப்படி பின்னி பிணைந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுது? வாட்டி வதைக்குது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளத்துல விசாரங்கள், மல்டிடியூட் தாட்ஸ்ன்றான், ஏராளமான எண்ணங்கள் நம்மளை என்ன பண்ணுது? வாட்டி வதைக்குது. எல்லாருக்கும் இருக்குது, யாருக்குமே அது இல்லைன்னே சொல்லவே முடியாது. சபை அதுல இருந்து விடுதலையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சபை மட்டும்தான் விடுதலையை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தைகள் தான் விடுதலையை உங்களுக்கு கொடுக்கும். சபையில தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ மல்டிடியூட் தாட்ஸ் ஏராளமான யோசனைகள் அப்படியே பின்னி பிணைந்து என்ன பண்ணுது? ஒரு இருள் போன்ற ஒரு சூழ்நிலையில உண்டாக்குது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல, உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னை குறித்து எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது யாருக்கு சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கையில என்ன விசுவாசிக்கிற, இந்த இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிற, என்ன விசுவாசிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இருள் போன்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தா கூட, உனக்கு ஏராளமான யோசனைகள் வந்தா கூட, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன்னை ஏராளமான யோசனைகள் போட்டு தாக்கலாம், அப்படியே பின்னி பிணைந்து உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம். உன் எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அழிந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்லாதபடி, ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, ஒரு மகிழ்ச்சி இல்லாதபடி, மற்றவர்களை போல வாழ முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையில நீ உன்னுடைய யோசனைகள் 1000 இருக்கலாம், ஆனா உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் இருக்கிறது அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தேவனை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிச்சம் வரும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிற அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில
ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் வந்தது. அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு எப்படிப்பட்ட முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் வந்து அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது, நான் அப்படி தான் இருந்தேன். தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்படியே குழப்பத்திலையும் கொந்தளிப்புகளும் இருக்கும் பொழுது ஒரு தாயினுடைய மார்பில் ஒரு சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் பிரசங்கத்தின் மூலமா எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா! எங்க கிடைச்சது? அந்த ஒரு பால் குடிக்கிற ஒரு தாயினுடைய மார்பை தேடுகிற ஒரு குழந்தையினுடைய எப்படி இருக்கும் தெரியல உங்களுக்கு, தாய்மார்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை பசிச்சாலும் பொழுது அந்த மார்பை தேடி என்ன பண்ணோம், அப்படியே வந்து அது வந்து அப்படி ஒரு காரியத்தை செய்யும். அப்போ அது போல தேவனுடைய வார்த்தைகள் வந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற ஒரு வார்த்தைகள் வந்து கேட்டு விசுவாசிச்சு அது இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா உங்கள் ஆத்துமாவை வந்து என்ன பண்ணும், அது வேற விதத்தில் அது மாற்றிவிடும். அல்லேலூயா! அது சஞ்சலம் இல்லாத ஒரு உறுதியான ஒரு இருதயமாக, திடப்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கும். அந்த வார்த்தை தான் வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா! அப்போ அப்படிப்பட்ட வார்த்தையில் இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டு அதை கவனித்து அதை காதுல கேட்டு அவள் இருதயம் நிரம்பி இருந்ததுனால அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு எடுக்கிறாள். 3 விதவைகள், இப்போ 3 விதவைகள். அது மாத்திரமல்ல, நகோமி இப்போ ஒரு வார்த்தையை கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறாள்? இஸ்ரவேலிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் என்று அவள் கேள்விப்படுகிறாள். அல்லேலூயா! இஸ்ரவேலிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார், அப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது. சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? அவ சொல்றா பாருங்க. ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா! 2 மருமகளுக்கும் இப்போ வந்து விதவையா இருக்கிறாங்க. அதனால மாமி சொல்லுகிறாள், நீங்க போய் யாராவது திருமணம் பண்ணி கொள்ளுங்கள், ஏன்னா உங்கள் வயது வாலிப வயதா இருக்கிறது, நீங்க யாரையாவது திருமணம் பண்ணி சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ரூத் என்ன பண்றா? ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பற்றி கொண்டாள்ன்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லேலூயா! பற்றி கொண்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை பிடித்து கொண்டாள். ஒரு விதத்தில் அவளை பிரிக்க முடியாதபடி பற்றி கொள்வது, கட்டி கொள்வது போல ஒரு வார்த்தை. அப்போ அவ வந்து திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் தங்கள் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லும் பொழுது, அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவ மாமி என்ன சொல்றா? நீ போயிடுன்றா. ஆனா ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலை மாத்த என்ன சொல்றா பாருங்க. அவருக்கு வந்து அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன், அவ என்ன சொல்ற பாருங்க, உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போயிட்டாள். ஓர்பால் என்கிறவ நகோமியினுடைய வார்த்தையை கேட்டு
அவ என்ன பண்றா, தன்னுடைய ஜனத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும் அவள் போய்விட்டாள். அப்போ அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு ரூத்தையும் நீ திரும்பி போ என்று சொல்லுகிறாள். அப்போ 16வது வசனத்துல ரூத்தினுடைய பதில பாருங்க. அதற்கு ரூத், நாம் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். அப்ப பாருங்க, ரூத்தினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளா இருக்குது. அதான் நல்லா கவனிக்கணும் பாருங்க. நல்லா கவனிக்கும் போது நமக்கு ஆண்டவரிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறதற்கு அந்த தீர்மானம் நமக்கு உதவும். அல்லேலூயா. இது ஏதோ நகோமியும் ரூத்துக்குள்ள ஒரு கனெக்ஷனை பத்தி சொல்றேன். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு, யாருக்கு நமக்கு இருக்கிற உறவு, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, அதுதான் வெளிப்படுது அவளுக்கு. இந்த நகோமி கூட போயிட்டா அந்த தேசத்துக்கு போயிடலாம். அந்த தேசத்தினுடைய ஆண்டவர், அந்த தேசத்தினுடைய தேவன் மகா பெரிய தேவனாய் இருக்கிறாரு. கொடுக்கிற தெய்வமாய், அரவணைக்கிற தெய்வமாய், ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆகவே இவ்வளவு கூட போயிடணும். அதுக்கு அவர் பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். எப்படி வேறு பிரித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்படியே வேரோடு பிடுங்கிக்கிறார், தன்னை வேரோடு பிடுங்கி, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அல்லேலூயா. மரணமே இல்லாமல் வேறொன்று நம்மை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இது தீர்மானம். என்னது? தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் நீர்தான் என் தேவன். அல்லேலூயா. நீர்தான் என்னுடைய ரட்சகர். என்னுடைய முழங்கால்கள் உமக்கு முன்பாக தான் முடங்கும். என்னுடைய நாவு உம்மை மாத்திரம்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடும். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனாலும் நீர்தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இதை இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட வேண்டும். அதுதான் நடக்குது. அவளுக்கு அவ என்ன பண்றா, தன்னை அந்த தேசத்திலிருந்து தன்னை துண்டித்துக் கொள்ளுகிறாள். அல்லேலூயா. துண்டித்துக் கொள்ளுகிறாள். சொல்றாள்ல, நல்லா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க யாரை குறித்து தீர்மானம் எடுக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவனை குறித்து தீர்மானம் எடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தேவனுக்கு அது தெரியும். அல்லேலூயா. நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது, அவர்தான் என் தேவன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர் தீர்மானம் எடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். எதுல? நீங்க உங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அவரு இன்னொரு தீர்மானம் எடுக்கிறாரு. ஆமா, அது உண்மை. அல்லேலூயா. நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் தாங்கினேன், உன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து விழும்போது என்னுடைய சார்பில் தான் விழ வச்சேன், உன்னுடைய தாயினுடைய மார்பில் நீ பால் குடிக்கும் போது நான் என் மேல நம்பிக்கையா இருக்க வைத்தேன். அல்லேலூயா.
அவர் சொல்றாரு. இன்னைக்கு பாடின பாட்டு என்னை காண்பவரே சங்கீதம் 139 அதுல இருந்து பாடின பாட்டு தான். ஹல்லேலூயா. அப்ப நீ தீர்மானம் எடுத்தால் அவரும் தீர்மானம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி தீர்மானம் அவர் எடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? அவர் உன்னுடைய ஆண்டவராக மாறிவிடுகிறார். விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது, நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவனாக அவர் மாறிவிடுகிறார், நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அல்லேலூயா. எங்க திருப்தியாக்குகிறாரு? ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நினமுள்ளதாகும்படி செய்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். அல்லேலூயா. அப்ப என்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ, நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது அவன் சொல்றான், மரணமே இல்லாமல் வேறு ஒன்று நம்ம பிரிக்க முடியாது. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். ராக ஒரு வேசி சொல்றாளா, எரிகோ பட்டணத்து மேல இருக்கிற ஒரு வேசி சொல்கிறாளா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களது தேவனே இல்ல. அவ கேள்விப்படுறான், அந்த இஸ்ரவேலின் தேவனை பத்தி வழி நடத்திட்டு வரதை பத்தி கேள்விப்பட்டு சொல்றா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். அறிக்கையிடுறான். அல்லேலூயா. அந்த அறிக்கை அவளுக்கு ரட்சிப்பு கொண்டு வருது, அவளுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறது, அந்த தீர்மானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தில் ஒரு மாபெரும் ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தேவன் சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா, உபாகமம் 36 அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. ஒரு வசனம் ஒண்ணு வருது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியங்கள் வருகிறது. என்ன சொல்றார் பாருங்க, 30 அதிகாரம் 15வது வசனம். 30 அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றார் பார். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னே வைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நகோமி என்ன சொன்னா, உன் ஜனத்திடத்திற்கும் உன் தேவர்களிடத்தில் நீ போலாம், நான் என் ஊருக்கு போறேன்றா. ஆனா ரூத் என்ன சொல்றா, மரணமே இல்லாமல் வேறொன்று நம்மை பிரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாய்ஸ், ஒரு சூழ்நிலை வருது. நமக்கு முன்னால என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஜீவனையும் நன்மையும் நமக்கு முன்னாடி இருக்குது. இன்னொரு பக்கம் மரணமும் தீமையும் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, 16வது வசனம், நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த அவ கேட்ட சத்தியத்திலிருந்து, தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேட்ட அந்த வார்த்தையிலிருந்து எது தீமை, அல்லேலூயா, எது தீமை எது மரணம் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுங்க, நிறைய பேருக்கு தெரியும், நாம கும்பிடுறது கடவுள் இல்லைன்னு தெரியும். ஆனா அவங்க அதுல இருந்து வெளியில வர முடியல. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தீமையை விரும்புகிறார்கள். இன்னைக்கு சங்கீதம் வாசித்தது எதோ அப்படித்தானே இருந்தது. அவருடைய உதடலின் கீழ் பாம்பின் விஷம் இருக்குது, சர்பத்தின் யோசனைகளை அப்படியே பிணைக்கிறார்களாம். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்குது, இருள் வாழ்க்கை பிடிக்கிறதுனால அதுல இருந்து என்ன பண்ண முடியல, அவங்க வெளியில வர்றதுக்கு அவங்களுடைய இருதயம் விரும்பல.
ஆனா ரூத்து வந்து அவ பார்க்கறா, மரணமும் தீமையும் இருக்குது இந்த பக்கம் ஜீவனும் நன்மையும் இருக்குது. அதனால அவ என்ன பண்றா, ஜீவனை தெரிந்து கொண்டாள். பிழைத்து பெருகும்படி ஒரு விதவை அந்த தேசத்துல போனா அந்த தேசத்தை தேவன் சந்திப்பாரு, ஆசீர்வதிப்பார் என்பதை தெரிந்து கொண்டதுனால அவ எடுத்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு, நன்மையும் ஜீவனையும் அவ எடுக்கிறா. ஜீவனான ஒரு காரியத்தையும் அவள் எடுக்கிறா. ஹல்லேலூயா. தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். அப்போ ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கிறது, அது வந்து தெரிந்து கொள்வது என்று சொல்லி, தெரிந்து கொள்ள சூஸ் பண்றது, தெரிந்து கொள்வது என்பது சூஸ் பண்ணுவது. அப்படின்னா அதுதான் எனக்கு வேண்டும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு மன உறுதியாக இருக்கிறது. பாருங்க, ஒரு செய்தி வருது, பவுலுக்கு ஒரு செய்தி வருது. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல வந்து ஒரு தீர்க்க தரிசனமா பவுலை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பவுல், நீ இப்ப இஸ்ரவேலுக்கு போன, எருசலேமுக்கு போனா உன்னை கட்டப்பட்டு உன்னை ஜெயில போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கட்டப்பட்டு உன்னை ஜெயில போடுவாங்கன்னு ஒருத்தர் வந்து பவுல் கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்போ அதுக்கு பவுல் என்ன சொல்றாரு, ஆமா எனக்கு அங்க போனா என்ன ஜெயில போடுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த தேவனுக்காக நான் ஜெயிலுக்கு போறதுக்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தேவனுக்காக நான் எதையும் அனுபவிக்கவும் நான் ரெடி. அல்லேலூயா. அதுதான் அதனுடைய சத்தியம். என்னன்னா, நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இஸ்ரவேலின் தேவன் தான் என் தேவன். நான் தீர்மானம் பண்ணா அதை வேற எதுவும் பிரிக்க முடியாது. மரணமே இல்லாமல் வேற ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. தீர்மானம் பண்ணிடுறாங்க. தீர்மானம் பண்ணதுனால என்னைக்கு நாம தீர்மானம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவர் தீர்மானம் எடுத்து நம்மை வழி நடத்த இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்ன, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் தீர்மானம் எடுத்தேன். அல்லேலூயா. 17 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் எடுத்து நான் என்னுடைய பல நண்பர்களை விட்டு விலகி வந்தேன். அல்லேலூயா. இன்னை வரைக்கும் நான் திரும்பி பார்க்கல. அல்லேலூயா. இன்னை வரைக்கும் போய் நான் எனக்கு மனுஷங்க வேணும், நண்பர்கள் வேணும்னு சொல்லி எங்கேயும் ஒட்டி உருவாடுகிறது சபை, வீடு, என்னுடைய வேலை. அல்லேலூயா. ஆட்களை சேர்க்கிற வேலையில நான் இறங்கினதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. சூழ்நிலைகளுக்கு ஏத்தது போல நான் விசுவாசத்தை விட்டேன்னா என்னுடைய ஆத்துமா, அவர் சொல்ற, ஆண்டவர் சொல்ற, என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. பின்வாங்கி போனால்னா சூழ்நிலையில பார்த்து இந்த ஆண்டவர் எனக்கு ஒண்ணு செய்யல, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு நல்ல காரியத்தை கூட செய்யலன்னு சொல்லி அவனுடைய ஆத்துமா தேவனை விட்டு பின்வாங்கி போனானால் அவர் சொல்றாரு, ஏன் ஆத்துமா உன் மேல பிரியமா இருக்கு, நில்லு. உன்னுடைய வெற்றிக்கு அடுத்த படியில உன்னுடைய வெற்றி இருக்கலாம். அல்லேலூயா. நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கலாம், இன்னைக்கு தோல்வி போல இருக்கலாம், நாளைக்கு வெற்றியா இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மாற்ற வல்லவர் நம்முடைய கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னா உன் வாழ்க்கையிலே இரைச்சல்கள் அடங்கும், கொந்தளிப்பு அடங்கும், போராட்டங்கள் அடங்கும். அல்லேலூயா. என்ன அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ அவர் ஒரு உறுதியோட அவர் என்ன பண்றார், அவர் அந்த இடத்துக்கு கிளம்புறார். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, வாஞ்ச, உன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை தான் அந்த வாயில வெளிப்படுகிறது இல்லையா? எப்படி வெளிப்படுகிறது? உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் வாயிலிருந்து வருதா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதான் சொல்றாரு ஆண்டவர் சங்கீதம் 91:14 சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். முதல்ல விடுதலை. அவருக்கு மேல வாஞ்ச வந்துருச்சுன்னா விடுதலை வருது, இந்த உலகத்திலிருந்து விடுதலை வருது. அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமம், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்பதை
அறிந்து கொள்ள வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அறிய வேண்டிய விதத்துல அவருடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம், மேன்மையுள்ள நாமம், விடுதலையாக்குற நாமம், ரட்சிக்கிற நாமம், ஆசீர்வதிக்கிற நாமம், சுகம் தருகிற நாமம், உயர்த்துகிற நாமம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நாமத்தை அறிந்திருக்கிறப்ப இவ்வளவு அடங்கி இருக்குதுங்க. உனக்கு சுகம், விடுதலை, வெற்றி, வாழ்வு, சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கிற நாமம். அந்த நாமத்தை அறிந்திருக்கிறப்ப அவனை கீழே வைக்கல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், மேல எல்லாருடைய கண்களுக்கு மேல வைப்பேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அறிந்திருக்க வேண்டும். அப்போ அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு மாபெரும் ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெண், 2 பெண்ணும் மோவாப் தேசத்திலிருந்து எருசலேமில் இருக்கிற பெத்லகேமுக்கு வரணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்னா யாராவது உள்ளே வர முடியுமா? இங்கே வர்றதுக்கு வருவீங்களா? இங்கே வர முடியுமா? கரண்ட் இல்லை, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே இப்போ அங்கேருந்து இங்கே வர்றது கூட நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். 2 விதவைகள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. 10 நாள் நடக்கணும். எத்தனை நாள் நடக்கணும்? 10 நாள் நடக்கணும். 10 நாள் நடந்து கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்குள்ள மறைத்து என்ன பண்ணுறாரு? கொண்டு வந்து 2 பெண்கள், 2 விதவைகள் வந்து ஊரில் சேர்றாங்க. சேர்ந்துட்டாங்க. இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 2 ஆண் துணை இல்லாதனால அவங்க பிழைக்கணும் இல்லையா? சாப்பிடணும்னா வேலை செய்யணும். ஆனால் இஸ்ரவேல்ல ஒரு சட்டங்கள் இருக்குது. என்ன இருக்குது? இஸ்ரவேல்ல தேவன் இந்த உலகத்தில் எந்த ஒரு தேசத்திலும் இல்லாதபடி, இது நடக்கிறது 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அல்ல, இப்பவும் இங்கிருந்து வர முடியாது இல்லையா? வர்றதுக்கு தனியாக வர முடியுமா? 2 பெண்கள் இங்கே வர முடியுமா? வர முடியாது. ஆனால் ஆண்டவர் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறார். சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பிழைக்கணும். அப்போ சொல்றா, நகோமி சொல்றா, இந்த தேசத்துல இந்த இஸ்ரவேலின் தேவன் கிருபையின் சட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சட்டங்கள் வைத்திருக்கிறாரு? கிருபையின் சட்டங்கள். நல்லா கவனிக்கணும். கிருபையின் சட்டங்கள்னா அந்த தேசத்துல அறுப்பு இருக்கிறாங்க. கோதுமை அறுப்பு இருக்கும் போது கீழே சிந்துது. என்ன சிந்துது? கோதுமை சிந்துது. அது அறுப்பு இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தேசத்துல கொடுத்திருக்கிறார், அந்த சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அங்க போனா கீழே சிந்துவதை நீ எடுக்கலாம். யாரும் வந்து தடுக்க முடியாது. அவங்க யாருன்னு சொந்தக்காரன் தடுக்க முடியாது. நிலத்தின் சொந்தக்காரன் தடுக்க முடியாது. 2வது, திராட்சை பழம் அறுக்கிற காலத்துல முதல்ல அறுத்துடுறாங்க. திராட்சை பழத்தை முதல்ல அறுத்துடுறாங்க. 2வது அறுக்கக்கூடாது. பின்னாடி விளையும். 2வது விளையிறத அறுக்கக்கூடாது. அது யாருக்கு? ஏழை எளிய மக்கள சிந்துறது. 2வது விளைச்சல் அறுக்கக்கூடாது. அது யாருக்கு? ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு. அது என்ன பண்ணணும்? விட்டுவிட வேண்டும் என்று தேசத்துல சட்டம் இருக்குது. அதை சொல்றா. இந்த தேசத்துல ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, நம்மை போன்ற விதவைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் இருக்குது. நீ அறுப்பு அறுக்கிறவங்க பின்னாடி போனா கீழே சிந்துறதை நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவ அனுப்புறா. அது மாத்திரமல்ல, இன்னொரு சட்டம் இருக்குது. இன்னொரு சட்டம் இருக்குன்னா, ஒரு சகோதரன் மரித்து போனால் அந்த சகோதரனுடைய மனைவிய அவனுடைய அடுத்த சகோதரன் என்ன பண்ணணும்? திருமணம் பண்ணணும். அப்படி சகோதரன் இல்லாவிட்டா பெரியப்பா மகனோ சித்தப்பா மகனோ என்ன பண்ணணும்? திருமணம் செய்ய வேண்டும். அவளை அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஏன்னா அந்த பெண்ணை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா இந்த இறந்தவனுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு வாரிசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டங்கள் இருக்குது. இப்போ இந்த இப்போ 2 பெண்கள் இங்க வந்துட்டாங்க. இப்போ விதவைகளா இருக்காங்க, திக்கற்றவர்களா இருக்காங்க, ஏழைகளா இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த கிருபையின் சட்டத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ண, அறுப்பு இருக்கிற இடத்துக்கு அவ போகிறான். அவ போகும் பொழுது அது வந்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தற்செயலாய், அல்லேலூயா, ஒரு வசனம் வருது. ரூத்து 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. அவள் 1ஆம் வசனத்திலிருந்தே படிப்போம், அப்பதான் உங்களுக்கு புரியும். நகோமிக்கு
நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறவே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் இருக்கிறவர்கள் பிறவை பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போகக்கூடியதாய் இருந்தது. போதும் பாருங்க, அது என்ன நல்லா கவனிச்சு படிக்கணும். அவள் போய் வயல்வெளிகளிலே அறுக்கிறவர் பிறகு பொறுக்கினாள். நல்லா கவனிக்கணும். முதல்ல இவ தீர்மானம் எடுத்துட்டா, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஜனத்திலிருந்து தன்னை வேறு பிரித்து கொண்டு வந்து விட்டாள். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அப்படி நம்ம ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். ஊரோட ஒத்து நடன்னு பழமொழி இருக்குது இல்லையா? நாம் அப்படி கிடையாது. அவர்களோடு இருக்கிறோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம், உதவி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அது எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஓய்வு நாளை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்முடைய முழங்கால் நமக்கு அவருக்கு முன்பாக தான் முடங்கும். நம்முடைய நாவு அவர் மாத்திரம்தான் கர்த்தர் அறிக்கையிடும். நம்ம இருதயத்தில் நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ தான் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இவ அப்படி வேறு விரித்து கொண்டு இவளுக்கு ஒரு வயல்வெளிகளிலே போய் அறுக்கிறவர்கள் பின்னே போய் அவ போகிறா. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த நிலம் எலிமெலேக்கினுடைய வம்சத்தானாகிய போவாசுடைய இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், இது தற்செயலாய் நடந்தது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தற்செயலா இல்லைங்க. ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா யோசிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு நேரிடுவது எதுவும் தற்செயல் அல்ல. நன்மையான காரியங்கள் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடுகிற எதுவுமே தற்செயல் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ரூத்துக்கு இது போவாசுடைய நிலம் என்று தெரியாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவளுக்கு உறவின் முறையான் என்று தெரியாது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில எனக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தடுக்கலை போடுறான். அல்லேலூயா. எனக்கு ஒரு இடரலை உண்டாக்குறான். உண்டாக்கும் பொழுது வெளியூர்ல 450-500 கிலோமீட்டர் தாண்டி 2 பேர் பேசிக்கிறாங்க. எனக்கு நான் மறந்துட்டேன். அந்த 2 பேர் என்னை குறித்து நன்மையான காரியங்களை பேசுகிறார்கள். அல்லேலூயா. அங்கிருந்து இங்க எனக்கு தேவையான சரக்குகளை, எனக்கு தேவையான பொருட்களை, வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. எங்கேயோ நடக்குது. அது தற்செயலா நடந்ததா? என்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு நடப்பது தற்செயல் அல்ல. அல்லேலூயா. தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உன்னுடைய இருதயத்தை ஆராய்கிறவர், இருதயத்தினுடைய ஆழங்களை ஆராய்கிறவர். அவர் கேட்கிறாரு, யோபு 38ஆம் அதிகாரத்தில் அவர் யோபுவை பார்த்து கேட்கிறார். தேவன் கேட்கிறாரு, சமுத்திரத்தின் ஆழங்களிலே நீ உலாவினது உண்டா? அல்லேலூயா. இருதயத்தின் ஆழங்களிலே உலாவுகிற தேவன் அவர். உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. உன்னுடைய நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிற தேவன் அவர். உன்னுடைய யோசனைகளை வகையறுக்கிற தேவன். நீ நல்லதுக்கு கேட்கிறியா, தீமைக்கு கேட்கிறியா? உன்னுடைய இருதயத்தினுடைய யோசனைகள் நன்மையா இருக்குதா, தீமையா இருக்குதா? அதையெல்லாம் அவர் வகையறுத்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் எங்க, எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது? யார் மேல இருக்குது? உலகத்தில் இருக்குதா, உலகத்தில் உள்ளவைகளில் இருக்குதா, இல்ல அவரிடத்தில் இருக்குதா என்பதை உன்னுடைய இருதயத்தினுடைய ஆழங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உண்மையாய் தேடுவாயானால் அவர் உன்னை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கரெக்டா எடுத்துன்னு போய் உறவின் முறையானுடைய வயல்ல கொண்டு விடுறார்.
அல்லேலூயா. நீ விசுவாசத்தினால் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது உன்னை தேவன் ஒரு சரியான திசையில உன்னை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இதான் இன்னைக்கு சத்தியம். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியமே என்ன? உன் ஆத்துமா விசுவாசத்துக்கு வந்துருச்சுன்னா, ஆத்துமா கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்துல வந்துருச்சுன்னா, பாவத்துல வந்ததுன்னா உன் அடையாளம் மாறி போயிடுது. உன் உருவம், ஆத்துமாவின் உருவம் சிதைக்கப்பட்டு போயிடுது. ஆனா இந்த கர்த்தர் மேல உன்னுடைய இருதயம் விசுவாசத்துல வந்துருச்சுன்னா ஆண்டவர் உன்னை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. வலப்புறம் இடப்புறம் சாயாதபடி உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்மலை, அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் யார்? அவரே வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ தீர்மானம் பண்ணிட்ட, நான் தான் உன் கர்த்தர். நான் சொல்றேன், நான் உன் கர்த்தர் தான். அவர் லெவலுக்கு மாத்தாம விடவே மாட்டாருங்க. உன் வாழ்க்கையில அவர் லெவலுக்கு அவர் மாத்தாம விடவே முடியாது அவரால். உங்க இறுதிய தீர்மானம் அந்த அளவுக்கு உறுதியா இருக்குதா? அல்லேலூயா. ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்குதா? இந்த இயேசு மீது ஸ்ட்ராங்கா இருக்குதா? இந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மீது இருதய நம்பிக்கை இருக்குதா? ஏன்னா உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் உன்னை மரக்கிளைகளை போல, பின்னி பிணைந்திருக்கிற மரக்கிளைகளை போல உன்னை சுத்தி சூழ்நிலை நடந்திருக்கிற வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கிற அந்த சூழ்நிலைகள் இருள போன்று உன்னுடைய ஆத்துமாவை விசாரங்கள் பெருக வைக்கலாம், கவலைகளை உண்டு பண்ணலாம், போராட்டங்களை உண்டு பண்ணலாம், பயத்தை உண்டு பண்ணலாம், அச்சத்தை உண்டு பண்ணலாம். என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த இஸ்ரவேலின் தேவன் மீது உன்னுடைய இருதயத்தை நீ வைத்து நீ தீர்மானம் எடுப்பாயானால் அவர் உன்னை நடத்த ஆரம்பித்தா உன்னை சரியான இடத்துல கொண்டு போய் நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எங்கேயோ 2 பேர் உன்னை குறித்து நல்ல விதமா பேச முடியுமா? 2 பேர் பேசுறான். என்ன பேசுறாங்க? அவனை பத்தி தெரியுமா, அவளை பத்தி தெரியுமா? குறை பேசுவாங்க, நன்மை பேச வைக்க மாட்டாங்க. ஆனா நன்மையை உன்னை குறித்து நன்மையை பேச வைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? காசி எல்லாம் ஒருத்தர் குறை சொல்லி வாயிலே அழிச்சு ஒண்ணு வேற மாதிரி வெட்டி சாய்க்க வேண்டியது இல்லைங்க. வார்த்தையில வெட்டி சாய்ச்சிடலாம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒருத்தனை அழிக்கிறதுக்கு வெட்டி காலி பண்ண வேண்டியது இல்லைங்க. வார்த்தையில அந்த குடும்பத்தை அழிச்சிடலாம், வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிடலாம். உன்னை குறித்து நன்மையா பேச வைக்க முடியுமா? இருதயத்தை மாத்தலாம். உன்னுடைய தேவன் உனக்காக இருதயங்களை மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு முன்னே சென்று கோணல அளவில் செவையாக்கி ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருகிறவராய் அவர் இருக்கிறார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். உன் சூழ்நிலைகளை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. எல்லாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நேற்று படிச்சோம் பாருங்க, 3 இடத்துல வருது சங்கீதத்துல. நேற்று படிக்கும்போது படிப்போம். டைம் இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா சில சபையில சீக்கிரம் முடிங்கன்றாங்க. நீங்க எப்படின்னு தெரியல. அல்லேலூயா. அவர் பாருங்க, 3 இடத்துல எழுதியிருக்கு. சங்கீதம் 97 முதல் வசனம் படிப்பா. 97 சங்கீதம் 97:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். போதும். கர்த்தர், நம்முடைய கர்த்தர் யாரு? ராஜரீகம் பண்ணுகிறார். 96:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 93:1 சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நேற்று ராத்திரி படிச்சுட்டு இருந்தேன். அல்லேலூயா. 10:30 மணிக்கு மேல படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நம்முடைய கர்த்தர் யாரு?
அரசாளும் தெய்வம் அவர். அரசர்க்கெல்லாம் அரசர் நீரே, பேரின்ப கடவுள் நீரே. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் தாங்க அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்யவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது தற்செயலாய் கிடைத்ததா? அவர் வேதம் அப்படி போட்டிருக்கிறது. அது இங்கிலீஷ் வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, she happened, அவளுக்கு நடந்தது, அது நடந்தது வெளிச்சமாக இருந்தது. அல்லேலூயா. அவளுக்கு நடந்தது, her happened, ஒரு லைட் இருந்துச்சாம், ஒரு வெளிச்சம் உண்டாயிடுச்சாம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டானது. அல்லேலூயா. தற்செயலாய் நடக்கல. கிறிஸ்தவனுக்கு நடக்கிறது, விசுவாசிக்கு, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தற்செயலா நடக்கிறதுல அதிர்ஷ்டம் இல்ல. அவரை யாரு அவங்க யாரை விசுவாசிக்கிறீங்களோ அவரால நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. எங்க அப்பா செஞ்ச புண்ணியம், எங்க அம்மா செஞ்ச புண்ணியம், கிறிஸ்தவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட கூட அவர் வேதனையை அவர் கூட்டார். அல்லேலூயா. அப்போ கிருபையின் சட்டங்கள், கிருபையினுடைய சட்டங்கள் எப்படி இருக்கிறது? கிருபையினுடைய சட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அந்நியருக்கு தேவனுடைய சட்டங்கள் கிருபையின் சட்டங்களாய் என்ன பண்ணிருக்குது? அறுப்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுது? போய் கீழே சிந்துறத சேகரித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு தேவனுடைய சட்டங்கள் இருக்கிறது. ஆனா இவளுக்கு நடந்தது கிருபையின் சட்டங்கள் படிதான் இவ போகிறான். அல்லேலூயா. எதுக்கு போகிறா? கிருபையினுடைய சட்டங்களின்படிதான் அவ போகிறான். அப்போ அவர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை பார்க்கிற அந்த தேவன், உன்னுடைய இருதயத்துடைய விசுவாசத்தினுடைய ஆழத்தை பார்க்கிற தேவன் கிருபையின் சட்டங்களை முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். கிருபையா கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கலாம். ஆனா உன்னுடைய விசுவாசம் தொடர்ந்து அவர் மேல இருக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே ரூத்து தன்னுடைய மாமிக்கு சொல்லப்பட்டது செய்யதெல்லாம் போவாசு கேட்கிறான். அல்லேலூயா. கேட்கிறான். முதல்ல அந்த அந்த சிந்துகிறத பொறுக்கிறதுக்கு போகிறா, அதை சேகரிக்கிறதுக்கு போகிறா. சேகரிக்கிற போகும்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றால், அதற்கு அவ சொல்றான், உன் புருஷன் மரணம் அடைந்தது பின்பு உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னை அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பேசுறான், நீ உன் மாமிக்கு என்னெல்லாம் சொன்ன, என்னெல்லாம் செய்த என்பது அறிவிக்கப்பட்டது. நீ உன் ஜென்ம தேசத்தை விட்டுட்டு வந்துட்ட, உன்னுடைய பழைய நம்பிக்கையிலிருந்து புது நம்பிக்கைக்கு நீ வந்துட்ட. அது மாத்திரமல்ல, அந்த தேவர்களை விட்டு இந்த தேவனை நம்பி நீ வந்துட்ட. இதெல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எதினால் தயை கிடைத்தது? இதனால கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் நிழலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன். அல்லேலூயா. பலன் இல்ல, நிறைவான பலன், சம்பூர்ணமான பலன். அல்லேலூயா.
ஆனால் அவள் செய்தது அவனுக்கு சொல்லப்பட்டது, அவனுடைய இருதயத்தை அது தொட்டது. ரெண்டாவது, அவளை திருமணம் பண்ணக்கூடிய உறவுக்கு சொந்தக்காரன் அவன். அல்லேலூயா. அந்த கிருபையினுடைய சட்டங்கள் படி அவளை திருமணம் செய்யக்கூடிய சொந்த உறவு முறையானவன் இருக்கிறான். பாருங்க, இதுல என்ன சொல்ல வர்றேன், உன்னுடைய இருதயத்தினுடைய, அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார், நல்லா கவனிக்கணும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அல்லேலூயா. நம்ம சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தாவை குறித்து நம்முடைய இருதயம் உத்தமமா இருக்குது, நம்பிக்கையா இருக்குது, விசுவாசமா இருக்குது. செய்வாரா செய்ய மாட்டார் அப்படி இல்லை, செய்வார். அவரால் கூடும் என்று அப்படி இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையின் சட்டங்களின்படி சேகரிக்க வர்ற அவ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனை திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அது எப்ப நடக்குது? உன்னுடைய இருதயம் விசாலமா, விசுவாச இருதயமா இருக்குதா, திட நம்பிக்கையா இருக்குதா, நீ இந்த உலகத்தோட ஒத்து போயிருக்கிறியா, இல்ல இந்த உலகத்திலிருந்து நீ உன்னுடைய இருதயத்தில் நீ வேறு பிரித்து இருக்கிறியா? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் அன்பு கூறாதபடி இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிற இருதயமா இருக்குதா உன்னுடைய இருதயம்? முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறியா, முழு ஆத்மாவோடு ஆராதிக்கிறியா, முழு சிந்தையோடு ஆராதிக்கிறியா, முழு பலத்தோடு ஆராதிக்கிறியா? அல்லேலூயா. இவ்வளவு இருக்குது. சபையை விட்டு வெளியே போனதை நம்ம மாறி போயிடுறோம். அல்லேலூயா. படியிலிருந்து கீழே இறங்கினது என்ன பண்ணிடுறோம், நம்ம உலகத்தோடு ஐக்கியமாயிடுறோம். முழு ஆசீர்வாதம் வேண்டுமா, முழு பலன் பெற வேண்டுமா, முழு சுதந்திரத்தை நம்ம அடைய வேண்டுமா, இருதயத்தை அவரோட வைங்க. அல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசிங்க. வேற எதுவும் என்ன பிரிக்க முடியாது, வேற எதுவும் என்ன உம்மிடத்திலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. அதான் சொல்றாரு இல்லையா பவுல், கிறிஸ்துவினுடைய அன்பில் இருந்தேனை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமானாலும் தூதர்களானாலும் எதுவானாலும் என்ன பண்ண முடியாது, எதுவும் என்ன பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது கிருபையின் சட்டங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனா விசேஷித்த கிருபை. அல்லேலூயா. கிருபை வேற, விசேஷித்த கிருபை வேற. ஒரு பையன் வர்றான், எனக்கு பசிக்குதுன்னு வர்றான், சாப்பாடு கேட்குறான். கண்டிப்பா என்ன பண்ணுவோம், 4 இட்லி வாங்கி கொடுப்போம் இல்லையா? என்ன வாங்கி கொடுப்போம்? 4 இட்லி வாங்கி கொடுப்போம். நம்ம புள்ள பசிக்குதுன்னு கேட்டா 4 இட்லியும் மட்டன் சுக்காவும் எல்லாம் வாங்கி கொடுப்போமா இல்லையா? அது என்னது? அது கிருபை. இது எப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இது என்னது? விசேஷித்த கிருபை. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நீங்க என்ன சத்தியம், ஆத்துமா பாவத்தினால நிறைஞ்சிருக்கும் பொழுது அந்த ஆத்துமா என்ன பண்ணுது? உருக்குலைக்கப்படுது, சிதைக்கப்படுது. குமாரன் என்று சொல்லிக்கொள்ள முடியல. ஆனா விசுவாசிக்கிற ஆத்துமா, வேறு பிரிக்கிற ஆத்துமா, இவர்தான் என்னுடைய கர்த்தர் என்கிற ஆத்துமா என்ன பண்ணுது? ஆத்துமாவை கொழுமையாக்குகிறார். அல்லேலூயா. அத என்ன சொல்றது? வேதம் என்ன சொல்றது? இப்ப படிச்சல உங்களுக்கு என்ன படிச்ச? உங்களுக்கு என்ன படிச்ச? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் டல் ஆயிட்டுங்க. 1 மணி நேரம் ஆனதும் எப்படி உட்கார முடியல, கால் வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, சத்தியம் உள்ள போக மாட்டேங்குது. அல்லேலூயா. எதை திருப்தி ஆக்குகிறாரு?
ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆத்துமா திருப்தி ஆயிடுச்சுன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு விடும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு விடும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் காய்கறி வாங்க போவேன் என் மனைவியை கூட்டிட்டு. அந்த கடை வாசல்ல பிளாட்பாரத்தில் பலகையில பயன்படுத்தவே முடியாத காய்கறி வச்சிருப்போம். 5 ரூபாய் ஒரு கூறு. எவ்வளோ? 5 ரூபாய் கூறு. நான் போகும்போது ஒருத்தவங்க அங்கே நிற்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. உள்ளே போய் வாங்கலை. உள்ளே நிறைய மலை போல் குவிச்சு வச்சுருக்கேன்னா நமக்கு தேவையான பொறுக்கலாம். ஆனால் இங்கே கூறு கட்டி வச்சுட்டான் 5 ரூபாய். ஏன்னா வாங்க முடியல, அவங்களால பணம் இல்லை, அவங்ககிட்ட உள்ளே போய் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. அவங்க பார்க்குறாங்க, யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, நம்ம வாங்குறத இந்த மாதிரி வாங்குறத பார்க்குறாங்களா. அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்க போகிறாங்க. நான் அதை பார்க்கும்போது என்னுடைய இருதயம் என்ன பண்ணுது, வலிக்கிற. அவங்க காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா கௌரவம் பார்க்குறாங்க, கௌரவம் பார்ப்பாங்க. நீன்னு எனக்கு செய்கிறது, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணிக்குவேன், வெளியில் இருக்கிறத வச்சு அதை வாங்க போகிறாங்க. அப்படி தான் போனான். கீழே சிந்துறதை பொறுக்கிறதுக்கு ரூத் என்ன பண்ணா, அப்படி தான் போனான். கிருபையின் சட்டங்களை நம்பி தான் அங்கே போனான். ஆனால் அவருடைய இருதயத்தின் விசுவாசத்தை பார்த்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றினார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். கிறிஸ்தவ சத்தியம் என்பதை நீ கிருபையில வாழலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த இயேசுவை நீ முழு இருதயத்தோட விசுவாசி. கிருபையில வாழ்றாங்க. நிறைய பேர் சத்தியத்தை இருதயத்துல விசுவாசிக்காம கிருபையில வாழ்றாங்க. அது இருக்குது. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட சத்தியங்களை கொடுக்குறாரு. நீ விசுவாசித்தால் விசேஷித்த கிருபைக்கு சொந்தக்காரராய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்ற, உன் தேவன் சொல்லிட்டு போன தடவைக்கு போன வாரம் சொல்ற, உன் தேவன் என் தேவன் அப்படின்னா என்ன? அவர் என் தேவன், என் கர்த்தர், என் இயேசு, என்னுடைய மீட்பர், என்னுடைய மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. நான் போய் இப்படி நின்று இங்கே கூறு கட்டி இருக்கிறத வாங்க போறதில்ல, மலை மாதிரி குவிச்சிருக்கிறதுல எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிட்டு வர போறேன். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்துல நீங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, இந்த சர்வ வல்லமுடைய அவர்கிட்ட நீ உன்னுடைய இருதயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவருடைய அன்பு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதம் மழை இருக்குன்னு விசுவாசிங்க. இந்த கர்த்தர் அப்படி விசுவாசிங்க. அதை கொடுக்கறது தான் சபை. சபையா? சபை போதகர்கள் யாரு? சபை ஊழியக்காரங்க யாரு? கொடுக்கிறவங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிறவங்க நாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மேன்மையை என்ன பண்றாங்க? கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறவங்க நாங்க. ஹல்லேலூயா. வாங்குறவங்க இல்லை, கொடுக்கிறவங்க. உங்க ஆத்துமா இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க கொடுக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அதான் என் விசுவாசம், சபையினுடைய விசுவாசம், இந்த சபையினுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ போறீங்க? ஹல்லேலூயா. அந்த அது விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கிற, அற்புதங்களை செய்கிறவர் அவர். அவர் பேர் என்ன? அற்புதர். அவர் யாரு? அற்புதர். நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்தேன். கீழே சிந்துகிறத சேகரிக்கிறவனா இருந்தேன். ஆனா மலை மாதிரி குமிஞ்சிருக்கிறதுல எடுக்க வைக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு, அப்படிப்பட்ட கர்த்தராய் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, உனக்கு தற்செயலாக நேரிடாது. உன்னை குறித்து நல்ல விதமாய் பேசுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உண்டா இல்லை? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? குறை சொல்லுகிற இந்த உலகத்துல உன்னை குறித்து நல்ல விதமாய் பேசி உனக்காக வழிகளை திறக்க வைக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். வழி வாசல்களை திறக்க வைக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் திறக்க வைக்கிறாரு. மேலிருந்து போட்ட தலை ஒழிஞ்சிடும். அங்கிருந்து ஒரு 100 கிலோ தங்கத்தை போட்ட தலை மேல என்ன ஆயிடும்? அப்படி கொடுக்க மாட்டார். வழி வாசல்களை திறப்பார். நீ அதை பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும், அவரை பிடிக்கணும், அவரை பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.